எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பதிப்பா செந்தில். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். நான் பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிளன்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், CTM, பேடிஎம் பண்ணுங்க, அந்த மாதிரி CTM பண்ணுங்க. CTM அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம CTM ரொட்டீனை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நல்லா கம்மியாயிரும். ஸ்கின்ல வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வராது. ஒரு லெவலுக்கு மேலே நல்லா ஸ்டாப் ஆயிரும். இருக்கிற பிம்பிள்ஸ் வந்து நல்லாவே கம்மியாயிரும். ஸோ நம்ம இந்த CTM கண்டிப்பாக பண்ணணும். பிம்பிள்ஸ் இருக்கவங்க வந்து இந்த CTM ரொட்டீனை ஸ்க்ரப் மட்டும் பண்ணக்கூடாது, சும்மா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிடணும். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின்க்கு எந்த கேருமே எடுத்துக்க மாட்டோம். சோப் வச்சு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அப்படியே இருப்போம். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து மூஞ்சில் அப்புவோம். அப்போ வந்து நம்ம ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணாது, ஒத்துக்காது, நமக்கு அலர்ஜி ஆயிரும். அப்போ ஃபங்க்ஷன் அன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப கேவலமான ஸ்கின். எது போட்டாலும் எனக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால நான் இப்போ ரெகுலராக CTM பண்ணிகிட்டே இருக்கேன். இதனால இப்போ நான் என்ன பண்ணாலும் எனக்கு செட் ஆகுது. ஸ்கின் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இப்போ நான் 3 மந்த்தாக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணாலும் பண்ணாட்டி நம்ம CTM ரொட்டீன் மட்டும் ஸ்கின்க்கு கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போட்டாலும் ஃபேஷியல் பண்ணாலும் நமக்கு நல்ல க்ளோ இருக்கும். இந்த எதுவுமே பண்ணாமல் நம்ம கோல்டன் ஃபேஷியலே பண்ணாலும் நமக்கு பெருசாக எஃபெக்ட் இருக்காது. எதுவுமே பண்ணாமல் இருக்கனால திடீர்னு நமக்கு அது போட்டோம்னா நமக்கு ஒத்துக்காது, நல்லா பிரேக் அவுட்ஸ் ஆகும், பிம்பிள்ஸ் வந்துடும். ஒரு நாள் வேணால் அது க்ளோவாக இருக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிளன்சிங் எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் நமக்கு வாஷ் அவுட் ஆயிரும். ஸ்கின்ல ஆயில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாம் நமக்கு போயிடும். ஸோ நம்ம கிளன்சிங் பண்ணணும். செகண்ட் டோனிங் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளன்சிங் பண்ணுவோம், ஒரு 3 மினிட் ஸ்க்ரப் பண்ணுவோம், நமக்கு ஸ்கின்ல இருக்க எல்லா போர்ஸுமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்ம டோனிங் பண்ணுறப்ப அந்த போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறது நம்ம டோனிங் பண்ணுறோம். டோனிங் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸும் கம்மியாகும், பிம்பிள் வரதும் ஸ்டாப் ஆகும். செகண்ட் மாய்ஸ்சரைசிங் வந்து கிளன்சிங், டோனிங் பண்ணாட்டியும் நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்ம ஸ்கின்ல எலாஸ்டிசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் பண்ணணும். நம்ம இப்போ கிளன்சிங், டோனிங் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா கிளன்சிங், டோனிங் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லா ஆயிலுமே போயிருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஆனால் ட்ரையாக இருக்கும். அப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து பிரேக் அவுட் ஆயிடும். ஏன்னா நமக்கு ஆயில் இல்லை, ஸோ பிரேக் அவுட்ஸ் ஆகும், பிம்பிள்ஸ் வரும். அதனால நம்ம ரெகுலராக மாய்ஸ்சரைசர் பண்ணணும். கிளன்சிங், டோனிங் பண்ணாட்டியும் நம்ம ஒரு நேரம் கிளன்சிங், டோனிங் பண்ணிட்டு மார்னிங் நைட் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து CTM ரொட்டீனில் எல்லாமே வீட்டில் இருக்க ப்ராடக்ட் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் ஒத்து போகிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கிளன்சிங்க்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கலாம். அது கூட நான் வந்து ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு டர்மரிக் வந்து யாருக்காவது அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இது கூட பாசிப்பயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணால் நமக்கு இந்த பேல் எல்லோ கலரில் தான் இருக்கணும். அதிகமாக டர்மரிக் போட வேணாம், நமக்கு ஃபேஸ்லலாம் இதாயிரும். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கர்ட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேஸில் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு நான் அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அண்டர் ஐலையும் சைட்லேயும் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ நான் அங்கே ஃபஸ்ட்டு அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது நம்ம மசாஜ் பண்ணணும். இதை பிம்பிள்ஸ் இருக்கவங்க இந்த மசாஜ் ஸ்டெப் இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம பிம்பிள் இருக்கவங்க மசாஜ் பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு சும்மா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். பிம்பிள் இல்லை நமக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இது வந்து ஒரு 3 மினிட் மசாஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டோனிங்க்கு வந்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை ஷேக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துகிட்டு அது கூட 4 ஸ்பூன் வாட்டர் எடுத்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், எனக்கு அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் நான் இப்போ 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லை என்னோட நார்மல் ஸ்கின் தான், என்ன ஆனாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறவங்க வந்து 2 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரும் 2 ஸ்பூன் வாட்டரும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் அலர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்னா, இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் என்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து டோனிங்க்கு வந்து நீங்கள் வெறும் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸில் சும்மா மசாஜ் பண்ணிட்டா போதும், நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. பட் ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை வாஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில்
கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில் வந்து நமக்கு எப்பவுமே கெட்டு போகாது. நம்ம அன்லிமிட்டடாக இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது தீர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கணும். இப்போ நான் கிளென்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம தொடச்சி எடுக்கக்கூடாது, எப்பவுமே டேப் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நான் ஸ்ப்ரே எடுத்து நீட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் பண்ணலை நான். ஸ்கின்ல நமக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கண்ணு மூடிக்கோங்க, ஏன்னா இது வந்து கண்ணில் பட்டால் கொஞ்சம் எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ நான் இது கண்ணு மூடிட்டு தான் பண்ணுவேன். பிம்பிள்ஸ் இருக்க பக்கம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம அப்படியே ஒரு அப்வர்ட் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது 15 மினிட்ஸ்க்கு மேலே விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா நமக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதை டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் மாய்ஸ்சரைசிங் வந்து அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம நெயில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஜெல் வெளியே வரும். இது வந்து நம்ம மசாஜோ எதுவும் பண்ண வேண்டாம். சும்மா நம்ம ஃபேஸில் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணால் போதும். நம்ம ரொம்ப ரவுண்ட் சர்க்கிளில் மசாஜ்லாம் பண்ண வேண்டாம். நம்ம எல்லா பக்கமும் சும்மா அதை நெயிலில் கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு அங்கே ஜெல் வரும். நம்ம அதை அப்படியே சும்மா அப்ளை பண்ணிட்டா போதும் ஒரு லேயரில். நம்ம CTM ரொட்டீனில் மட்டும்தான் நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம் நான் இந்த மாமாஎர்த் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே அதிகமாக வராது. அப்படி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்டான ஸ்மெல்லாக இருக்கும் இது வந்து நம்ம நார்மலாக எல்லா மாய்ஸ்சரைசரும் போட்டால் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாகி ஆயிலியாக ஃபீல் ஆகும். பட் இது அப்படி ஆகாது, ஈஸியாக நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆயிரும். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அண்டரை கீழே மட்டும் நான் அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்க பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா நான் அதை ஃபேஸில் செட் தான் பண்ணுறேன். சும்மா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் அதை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இது வாஷ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஸோ இது நம்ம நைட் டைம்லலாம் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். CTM ரொட்டீன் டைமில் நான் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள் நைட் தூங்குறப்போ நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம CTM முடிஞ்சிச்சு. இப்போ என் ஸ்கின் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.